வணக்கம் நண்பர்களே. குரல் ஹேமலதா ரமேஷ். இன்னைக்கு நாம பார்க்க போற கதை அன்பானவள் பாகம் 20. வாங்க கதைக்குள்ள போவோம். அவள் கேள்வியில் இந்த பக்கம் ஆண், அவன் இதழில் புன்னகை. புன்னகை புலனம் வழி தெரிந்து விடாவண்ணம் இப்போ உடனே கிளம்பி வா என்றான். அவளும் எந்த அலட்டலும் இன்றி சரி வரேன் என்றவள் உடனே அழைப்பையும் துண்டித்துவிட்டு அப்போதே கிளம்பியும் விட்டாள். சர்வா அந்த ரெஜிஸ்டர் ஆபீஸ் முன் காரில் சாய்ந்த வண்ணம் காத்திருக்க பெண்ணவளும் வந்து சேர்ந்தாள். அவள் காரை பார்க்கிங்கில் நிறுத்தியவள் காரிலிருந்து இறங்கி அவனை நோக்கி நடை போட்டாள். காரின் பெனட் மீது சாய்ந்திருந்தவன் அவள் வரவும் நிமிர்ந்து பார்த்தான். பார்த்தவனுக்கு எப்போதும் போல் அவள் தோற்றம் கண்டு புன்னகைதான் வந்தது. கால்களில் ஹை ஹீல்ஸ், கச்சிதமாய் பொருந்தும் ஒரு வெள்ளை நிற ஷர்ட், அதுவும் இன் செய்து, தூக்கி கட்டிய கூந்தல் முடி, கண்களில் குளிர் கண்ணாடி. அவள் தோற்றத்தை கண்டு புன்னகைத்தவன் குனிந்து அவனையும் பார்த்து கொண்டான். அவனும் ஃபார்மல் ஆடையில்தான் இருந்தான். அதில் இன்னுமாய் அவன் புன்னகை விரிய அதே புன்னகையுடன் அவளை நெருங்கினான். சர்வா அருகில் வந்ததும் கண்களில் இருந்த குளிர் கண்ணாடியை கழட்டிவிட்டு கை கட்டி அவனை பார்த்தாள். அவள் கண்களில் கொஞ்சமும் பயம், பதட்டம் என எதுவும் இல்லை. சலனமே இல்லாது அவனை பார்த்திருந்தாள். அவனும் உள்ளுக்குள் அவள் தைரியத்தை மெச்சிக்கொண்டவன் அதை வெளிக்காட்டாமல் நின்றான். பேண்ட் பாக்கெட்டினுள் இரு கைகளையும் நுழைத்து கொண்டவன் அவள் போலவே சிறு சலனமும் இன்றி இன்னைக்கு நமக்கு கல்யாணம் என்றான். இதை கேட்டு அவள் அதிர்வும் இல்லை, அதிர்ச்சி அடையவும் இல்லை. சிறு தலை அசைப்புடன் ஓகே என்றாள். அவள் பதிலில் அவனிடம் கூட ஆச்சரியமில்லை. அவனுக்கு நன்கு புரிந்தது மிஸ் மித்ராணியிடம் இதைத்தான் எதிர்பார்க்கலாம் என்று. வெளியிலிருந்து இருவரையும் பார்த்தால் யாரும் நம்ப மாட்டார்கள், இருவரும் இப்போது திருமணம் செய்து கொள்ளப் போகிறார்கள் என்று. உள்ள போலாம் என்றவன் உள்நோக்கி நடக்க அவளும் அவனுடன் நடந்தாள். உடன் வருபவளை திரும்பி ஒரு பார்வை பார்த்தவன் மீண்டும் திரும்பிக் கொண்டு பேச ஆரம்பித்தான். நானுன்னு வந்தா ஒரு பொண்ணு முழுசா மாறி போயிடுவான்னு சொன்னான். உனக்கு அவளை தெரியுமா என்ன? அவன் நக்கல் கேள்வியில் திரும்பி அவனை முறைத்துவிட்டு அவளும் திரும்பிக் கொண்டாள். அதுக்கு இப்ப அழணுமா என்ன? அவளிடமிருந்து சூடாக கேள்வி வந்தது. நம்ம கல்யாணம், இன்னைக்கு சண்டை போட வேண்டாம் என்றான் அவனும் முறைப்பாய். கல்யாணம் பண்ணிட்டு காலம்புறா சண்டை போடலான்னு சொல்றீங்களா என்ன என்றாள் இப்போது அவள் முறைப்புடன். நின்று அவள் கைப்பிடித்து அவன் புறம் அவளை திருப்பியவன், நீ என் சொந்தமா மாறிட்டு என்ன வேணாலும் பண்ணுன்னு சொல்றேன். சண்டை போடு, கோவப்படு, என்ன அடி, என்ன வேணாலும் பண்ணு, வேணும்னா என் கூட சந்தோஷமா வாழக்கூட செய் என்றான். முதலில் கோபமாய் ஆரம்பித்தவன் முடிக்கும்போது காதலாய் முடித்திருந்தான். அப்போது அவள் முறைப்பை விடாது முறைத்து கொண்டிருக்க இப்போது மீண்டும் அவனை பேசினான். ஓய், சரி, நான் தான் உன் மேல கோவப்படணும் என்றான். இப்போது அவள் ஓகே, அப்போ வாங்க சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கலாம், கல்யாணம் பண்ண அப்புறம் தாராளமா கோவப்படுங்க என்றால் இதழ் கடையோரம் புன்னகை மறைத்து. ஒருமுறை அழுத்தமாய் கேசம் கோதி கொண்டவன் ஒரு கை இடுப்பில் வைத்து அவளை முறைத்து, உன்னை ஏண்டி எனக்கு பிடிச்சது, இப்ப கூட பிடிக்குது ஏன் என்றான் சலிப்பாய். இதில் வெளிப்படையாகவே அவள் இதழில் புன்னகை பூக்க, விதி சார், ஒன்னும் பண்ண முடியாது, வாங்க போய் கல்யாணம் பண்ணிக்கலாம் என்றாள். ஏதோ வரும்போது இருந்த தயக்கம் எல்லாம் இப்போது இருவருக்கும் கலைக்கப்பட்டு இருந்தது. அவளுக்கு அத்தனை நம்பிக்கை, அவசர காரணமும் அவசியமும் இன்றி சர்வா இந்த முடிவை எடுத்திருக்க மாட்டான் என்று. அவனுக்கு அத்தனை ஓமை. அவனின் வா என்ற ஒற்றை சொல்லுக்கு எந்த கேள்வியும் இன்றி வந்த பெண்ணவளின் காதல் எண்ணி எந்த தயக்கமும் இன்றி அவள் கைப்பிடித்து உள்ளே அழைத்துச் சென்றான். அவள் மற்றைய கையால் அவன் கையை பிடித்து நடையை நிறுத்தியவள் அவன் திரும்பி பார்க்கவும் கேள்வி தொடுத்தாள். சாட்சி கையெழுத்து போட ஆள் வேண்டாமா என வினவ அவனோ புன்னகை பூத்தவன், உள்ள உனக்காக காத்திருக்காங்க, வா போலாம் என்றான். மறுத்து தலையசைத்தவள், சாட்சிக்கு என் குடும்பத்தை வர சொல்லியிருக்கேன், அவங்க வரட்டும், அப்புறம் உள்ள போலாம் என்றாள். அவள் கொடுத்த அதிர்ச்சியில் நொடி நேரம் அதிர்ந்து நின்றவன் அதிர்ச்சி விலகாமலேயே வினா தொடுத்தான். வீட்டில் சொல்லிட்டியா? சொல்லிட்டேன், அவங்க வந்துட்டு இருக்காங்க. யாழ், உங்க அண்ணன் எப்படி சம்மதிச்சாரு? பேசினேன், சம்மதிச்சாரு. அவங்களுக்கு நான் தான் உலகம், என்னால் அவங்கள ஏமாத்திட்டெல்லாம் கல்யாணம் பண்ணிக்க முடியாது. ரெஜிஸ்டர் ஆஃபீஸோ மண்டபமோ கோவிலோ ஏதோ ஒன்று எங்கே இருந்தாலும் என் குடும்பத்து முன்னாடி தான் என் கல்யாணம் நடக்கணும் என்றாள் உறுதியாய். சில நொடிகள் அவளை பார்த்தவன் எதுவும் பேசாது அவள் கைப்பிடித்த வண்ணமே வெளியில் வந்து நின்று கொண்டான். இருவரும் காத்திருக்க மித்ராவின் எண்ணங்களோ அவள் குடும்பத்திடம் விஷயம் சொன்ன நொடிகளை நினைத்து கொண்டிருந்தது. சர்வா அழைத்து ரெஜிஸ்டர் ஆபீஸ் வர கூறியதும் கணித்து விட்டாள், விஷயம் இப்படித்தான் இருக்கும் என்று. ஆக அங்கிருந்து கிளம்பி முதலில் அவள் இல்லம் நோக்கி சென்றாள். முக்கியமான விஷயம் பேச வேண்டும் என எல்லோரையும் இல்லமும் அழைத்து விட்டாள். அவள் வீட்டை அடையும் போதே அங்கு அத்தனை பேரும் வந்திருந்தனர்.
உள்ளே நுழைந்தவள் அனைவரையும் பார்த்துவிட்டு சென்று அவள் தந்தையின் காலுக்கடியில் அமர்ந்து கொண்டாள். பதறி போனவர், என்னம்மா எந்திரிங்க, எதுவா இருந்தாலும் மேலே உட்காந்து சொல்லுங்க, இதென்ன என வினவ அவர் கால்களை கெட்டியாய் பிடித்து கொண்டவள், ப்ளீஸ்பா நான் பேசிடுறேனே என்றாள். அவள் தலை தடவியவர், சொல்லுமா என்றார். அப்பா நான் ஒருத்தரை காதலிக்கிறேன்பா என்றாள். சரணும் ஹரியும் இதை கூறத்தான் அழைக்கிறாள் என ஓரளவு கணித்துத்தான் இருந்தனர். ஆனால் அவர்கள் நினைத்தது 2 வாரத்தின் முன்னே அனைத்தையும் விட்டுவிட்டு வந்துவிட்டாள் எனத்தான். இன்னும் அவனையும் நினைத்து மருகிக் கொண்டிருப்பாள் என இவர்கள் எண்ணவில்லை. உண்மையில் அவள் காதலில் எத்தனை தீவிரமாய் இருக்கிறாள் என இவர்கள் இருவரும் அறியவே இல்லை. சரண் நினைத்தான், அவன்தான் கோபமாய் சென்று விட்டானே, ஆக அவன் அம்முவும் விட்டுவிடுவாள் என்று. வேண்டாம் என்றவரை கெஞ்சி நிற்கும் ரகமல்ல அவன் அறிந்த அவன் அம்மு. அவன் அறியாதது சர்வா மித்ரா மீது கோபமாய்த்தான் இருந்தான். அவளை வெறுத்து விடவில்லை. அதேபோல் சர்வாவின் யாழ் என வரும்போது அவன் அறிந்த அவன் அம்மு மொத்தமாய் மாறிப்போவாள் என்று அவன் அறிந்திருக்கவில்லை. அதைத்தான் இப்போது அவள் அறிவித்து கொண்டிருக்கிறாள். அவள் வார்த்தைகளில் சரண்ஹரி தவிர்த்து மொத்த குடும்பமும் அதிர்ந்து போக சீனிவாசன் உடனே திரும்பி ஹரியையும் சரணையும் பார்த்தார். இருவரிடமும் எவ்வித அதிர்வும் இல்லை. அதே சொன்னது இருவருக்கும் இச்செய்தி முன்னே தெரியுமென்று. அவர்களை முறைத்துவிட்டு மற்றவர்களை பார்த்தார். சாரதா ஏதோ பேச வரவும் தலையாட்டி வேண்டாம் என தடுத்தார். மீண்டும் அவர் மகள் புறம் திரும்பியவர் கலங்கி நின்ற அவள் முகம் பார்த்து மென்னகை புரிந்தார். அதுக்கு எதுக்குடாமா இவ்வளவு கவலையா இருக்கீங்க? எனக்கு நம்பிக்கை இருக்கு, என் பொண்ணு தப்பானவனை தேர்ந்தெடுக்க மாட்டான்னு. நீங்க சொல்லுங்கடா, என் பிரின்சஸை கட்டிக்க போற அந்த அதிர்ஷ்டசாலி யாரு? அவர் வார்த்தைகளில் அவள் முகத்திலும் மென்புன்னகை பூக்க, கண்டிப்பா அவங்க பெஸ்ட் தான்ப்பா என்றவள் முதலில் சர்வா பற்றியும் அவன் தொழில் பற்றியும் கூறியவள் தொடர்ந்து அவன் குடும்பமும் அங்கிருப்பவர்கள் பற்றியும் கூறினாள். எல்லாம் கேட்ட சீனிவாசனோ எதுவும் பேசாத அமைதியாய் சிந்தனையில் இருக்க மெதுவாய் அவர் கரம் தொட்டவள், அப்பா என்க, எல்லாம் சரிதான்டா, ஆனா நீங்க சொல்றத பார்த்தா அவங்க வீட்டுல கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டாங்க போலையே என வினவ இப்போது தலை குனிந்து கொண்டவள் அவன் இன்று ரெஜிஸ்டர் ஆபீஸ் வர கூறியதை கூறினாள். அதை கேட்டு அதிர்ந்தவர், மித்ராமா என்னடா அது என்க அவர் கைகளை இறுக பற்றி கொண்டு நிமிர்ந்து நோக்கியவள், அவங்க நல்லவங்கப்பா, இதை வச்சு அவங்கள தப்பா எடுத்துக்காதீங்க. கண்டிப்பா இந்த முடிவை எடுக்க முன்னாடி அவங்க நிறைய தடவை யோசிச்சிருப்பாங்க. ஒரு கட்டாய நிலைமையில தான் அவங்க இப்படி ஒரு முடிவை எடுத்திருக்கணும். ப்ளீஸ்பா, இப்போ நான் அங்கே வரேன்னு சொல்லிட்டேன். நான் என்ன பண்ணட்டும்? என்னால் அவங்கள விட முடியாது, உங்களையும் விட முடியாது. சில நிமிட தீவிர சிந்தனைக்கு பின் அவள் கைகளை இறுக்கி பிடித்தவர், நீங்கள் முன்னாடி போங்க, நாங்கள் வரோண்டா. ஆனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நாங்கள் வந்து பேசுகிறோம். இப்போ நீங்கள் அங்கே வரேன்னு சொல்லிட்டீங்கல்ல, கிளம்புங்க. என் பொண்ணு எப்பவும் யாரையும் ஏமாத்தோன்னெலாம் இருக்க வேண்டாம். நீங்கள் போங்க, நான் பின்னாடியே வரேன் என்றார். அதில் அவள் கலக்கம் தீராமலேயே அவள், அப்பா என்க அவள் தலை வருடியவர், கவலைப்படாதீங்க, உங்க கல்யாணம் உங்களுக்கு பிடிச்சவங்க கூடவே நடக்கும். அதுவும் ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் இல்லை. என் பொண்ணு என் பிரின்சஸ் இல்லையா, அவளுக்கான மரியாதையை நான் செய்ய வேண்டாமா? நீங்க போங்க, அப்பா எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன் என்றார் மிக உறுதியாய். தந்தையின் உறுதிமொழியில் அவர் காலுக்கடியில் இருந்து எழுந்து கொண்டவள் அவள் தாயிடம் செல்ல அவரோ கோபமாய் முகம் திருப்பிக் கொண்டார். அம்மா என்னம்மா என்க அவளை கோபமாய் உறுத்து விழித்தவர், பேசாதடி, உனக்கு நாங்கள் அவ்வளவு தூரமாகிட்டோம்ல. உனக்கு ஒருத்தனை பிடிச்சிருக்குன்னு சொன்னால் நாங்கள் என்ன மறுக்கவா போகிறோம்? ஆனால் நீ உள்ளுக்குள்ளேயே வச்சிருக்கல்ல. இப்போ கூட கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எங்கே போகிறேன்னு கூட சொல்லாமல் கொள்ளாமல் போயிட்டு வந்தப்புறமாவது சொன்னையா? இல்லை, இப்போ திடீர்னு எல்லோரையும் கூப்பிட்டு சொல்கிற காதலிக்கிறேன்னு. அதுவும் கூட இப்போ அந்த பையன் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் கூப்பிட்டதால தான் சொன்ன இல்லையா? இதோ இவங்க 2 பேரும் உன்னை ஒரு வார்த்தை கேட்க விடுறதில்ல. இப்ப கூட 2 வாரமா என் பொண்ணு முகம் வாடி போய் இருக்குன்னு நான் தான் துடிச்சிட்டு இருக்கேன். நீயும் எதுவும் சொல்ல மாட்ட, அவங்களும் எல்லாம் சரியாகிடும், எதுவும் கேட்காதீங்கன்னு சொல்லுவாங்க. நான் உங்களை எல்லாம் நினைச்சு உள்ளுக்குள்ளேயே கவலைப்பட்டு இருக்கணும். சாரதா இத்தனை நாளாய் அவர் கொண்ட மொத்த கோபத்தையும் கொட்ட 2 காதுகளையும் பிடித்து கொண்டவள் சாரிமா என்றாள். அவளின் அந்த ஒற்றை செய்கை சாரதாவை கரைக்க போதுமாய் இருந்தது. செவி பிடித்து அவள் கைகளை தட்டிவிட்டவர் அவளை அணைத்து கொண்டார். அவளும் அவரை அணைத்தவள் கலங்க துடித்த கண்களை அடக்கி கொண்டு, அம்மா இப்ப கொஞ்ச நாளா ரொம்ப அழுதுட்டேன், எனக்கே என்ன பிடிக்கல. இப்படி சட்டுன்னு அலற பொண்ணு நான் கிடையாது. என்னை நீங்களும் அழ வச்சிடாதீங்கம்மா. நான் ஒத்துக்கிறேன், நான் பண்ணது தப்பு தான். சொல்லி இருக்கணும், அவங்கள பத்தி முதல்லயே உங்ககிட்ட சொல்லி இருக்கணும். சாரி, ஆனா இப்போ அவங்க ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் கூப்பிட்டதுக்காக இல்லை. அப்படி கூப்பிடலனா கூட நான் இன்னும் கொஞ்ச நாள்ல கண்டிப்பா சொல்லியிருப்பேன். ஐம் சாரிம்மா, உங்களை கஷ்டப்படுத்திட்டேன் என அவர் அணைப்பில் இருந்த வண்ணமே உரைக்க
மெதுவாய் அவள் தலை வருடி விட்டவர் விழத்துடித்த கண்ணீரை அவரும் உள்ளிழுத்து கொண்டார். எங்கு அவர் அழுது அதை பார்த்து கலங்கா பெண்ணவளும் கலங்கி போவாளோ என்று. சரி, அம்மாக்கு என் தங்க மேல கோபமெல்லாம் இல்ல, வருத்தம்தான். அது கூட அவ கல்யாணம் பார்த்தா காணாம போயிடும் என அவள் முகம் வலிந்து கூறினார். பெண்ணவள் அப்போது தயக்கமாக, அம்மா, ஈஸ்வர் என்னை இழுத்து நிறுத்த என் பொண்ண நான் முடிவெடுக்க தெரியாதவளா வளர்க்கல. அவளுக்கு நல்லது கெட்டதெல்லாம் சொல்லி கொடுத்து தான் வளர்த்துருக்கேன். எனக்கு நம்பிக்கை இருக்கு, என் பொண்ணு தேர்ந்தெடுத்தவன் கண்டிப்பா தப்பானவனா இருக்க மாட்டான். அதான் அப்பா சொன்னார்ல, இப்ப நீ கிளம்பு, நாங்க பின்னாடியே வரோம் என்றார் அவள் தயக்கம் காரணம் அறிந்து. சரி என புன்னகையுடன் தலையசைத்து திரும்பி நடந்தவள் நேராக சென்றது அவள் தமையனிடம். அவனோ அவள் பேச வரும் முன்னே அவள் கைப்பிடித்து மறுத்து தலையசைத்தவன், ஒன்னும் சொல்லாதீங்கடா அம்மோ, நான் தான் உங்களை புரிஞ்சுக்காம போயிட்டேன். சரிடா அம்மோ, ஆனா இன்னைக்கு எனக்கு நல்லா புரிஞ்சுது உங்க காதல் நீங்க எவ்வளவு உறுதியா இருக்கீங்கன்னு. எல்லாத்துக்கும் மேல எங்க அம்மு எப்பவும் தப்பான முடிவை எடுக்கவும் மாட்டான்னு, கூடவே அவ குடும்பத்தையும் விட்டு கொடுக்க மாட்டான்னு இல்லையாடா என வினவ அவளோ புன்னகையுடன் ஆம் என விரைவாய் தலையசைத்தாள். நீங்க எந்த தப்பும் பண்ணலடா. இந்த கில்ட்டி ஃபீலிங் எல்லாம் என் அம்முக்கு எப்பவும் வேண்டாம். அவங்க எப்பவும் சிரிச்ச முகமா தான் இருக்கணும். எனக்கு அது மட்டும் போதும். உங்க சந்தோஷத்துக்காக உங்களுக்கு பிடிச்சவங்களை நான் கண்டிப்பா ஏத்துப்பேன். கவலைப்படாம போயிட்டு வாங்க. உங்க கல்யாணம் எல்லா சொந்தத்தோடவும் சிறப்பா நடக்கும். அண்ணன் அவன் வார்த்தைகளில் அவனை இறுக கட்டி கொண்டவள், தேங்க்யூ சோ மச் அண்ணா என்றாள் உளமாற. ஹரி இன்னும் முறைத்து கொண்டே இருக்க அவன் முதுகில் தட்டிய சரண், அவன் சரியாகிடுவான், நீ கிளம்புடா என்றான். அவளும் தலையசைத்து அவள் தம்பியின் தலையை செல்லமாய் கலைத்துவிட்டு அங்கிருந்து கிளம்பி விட்டாள். அவள் சிந்தனைகள் நடந்ததை நினைத்து முடிக்க அவள் குடும்பமும் அங்கு வந்து சேர சரியாக இருந்தது. அவர்கள் முன்வந்து நின்ற காரில் இருந்து முதலில் இறங்கியது சீனிவாசன். சர்வா அவரைத்தான் பார்த்தான். அவனுக்கு இதுக்கு முன்பே சீனிவாசனை தெரியும். பல தொழில்முறை சந்திப்புகளில் சந்தித்துள்ளான். அப்போதெல்லாம் சிறு புன்னகையுடன் கடந்து விடுவார். அதை தவிர்த்து அவன் அவரை அறிந்திருக்கவில்லை. அவரும் அவனை அறிந்திருக்கவில்லை. மித்ரா அவள் தந்தை சீனிவாசன் என்றதன் பின்தான் சர்வா அவரை பற்றியும் அவர் குடும்பத்தை பற்றியும் தேடி தெரிந்து கொண்டான். அவசியம் இருந்தது, தெரிந்தும் கொண்டான். இப்போது அவள் குடும்பத்திடம் விஷயம் கூறிவிட்டாள். அதுவும் ரெஜிஸ்டர் ஆபீஸ் வர கூறியுள்ளான் எனும் போது அவரின் கோப முகத்தை எதிர்பார்த்தவனுக்கு அவரின் புன்னகை முகம் பெரும் ஆச்சரியத்தை அளித்தது. மொத்த குடும்பமும் அவ்வாறே காரிலிருந்து இறங்கி அவர்களை நோக்கி வர சர்வாவுக்கு அதிர்ச்சிதான். அத்தனை பேரிலும் விதிவிலக்காய் ஹரி மட்டும் சர்வாவை முறைத்த வண்ணம் வந்து கொண்டிருந்தான். ஹரியின் முறைப்பை பார்த்ததும் தான் சர்வாவுக்கு இது கனவல்ல நிஜம் என்று தெளிவே வந்தது.